கொஞ்சால் இல்லடி மினுக்கே நீதாய நெஞ்ச குலுக்கே அத்தி அத்திக்கா அத்தை மடி மேலே கிடந்தாள். சரி ஒரு மாதிரி ஆத்தாமாவுக்கு காசு வரப்போ அத்தை எப்படி நம்ம நான் நிற்கிறேன் இதை வரைக்கும் சண்டை வரப்போட ஒட்டே அந்த கும்தால கட்டி கும்மாண்ட மாதிரி எனக்கு அடிக்க பிளான் பண்ணுறீங்க அப்புறம் பாட்டு வித்தியாசம் கூட சொல்கிறோம் இதை இஷ்டம் பண்ணு இந்த கதையில் இஷ்டம் பண்ணு நீங்கள் இதோட பிடிக்கிற கேட்குது இல்லை ஆக்களுக்கு இந்த புறம் அனைவருக்கும் வணக்கம். நான் செல்வரூபன். நான் திலு. நான் அம்மு. நான் சாரு. நான் ஜெயசீலி. ஓகே, இன்றைய தினம் எங்கே நிற்கிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தற்காலிகமான வீட்டுக்கு வழியில் தான் நாங்கள் வந்து சின்ன ஒரு இன்ட்ரு ஒன்றை கொடுத்து வீடியோ ஒன்று எடுப்போம்ன்ற மாதிரி நான் வந்து நிற்கிறேன். இப்போ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்களுக்கு அப்புறம் வந்து அம்முவுமே வந்திருக்காங்க இந்த வீடியோவோட ஆகேண்ணே. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து இந்த வீடியோ பார்க்குற உறவுகள் எல்லாருமே வந்து கேட்டது, அதாவது வந்து நான் பெஸ்ட் டைம் வந்து கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் வந்து கொஞ்ச நாள் போகவே வந்து கமெண்ட் மூலமாக வந்து தெரிவிச்சிருக்கேன் நம்ம அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் திலுவோட ரூபன் எல்லாருமே வந்து வீடியோ போடுறீங்க, சாரோட போடுறீங்க, எங்கே நீங்கள் அம்முவை கூப்பிட்டு எல்லாருமே வந்து உண்டா நீங்கள் ஒருக்கா வீடியோ ஒன்று போட்டீங்கன்னு சொன்னால் நாங்கள் பார்க்கும் பொழுதும் ஒரு சந்தோஷமாக வந்து இருக்குமென்ற மாதிரி. அப்போ எங்கே வீடியோ பார்க்குற உறவுகளுக்கு அமைய வந்து இன்றைய தினம் நான் வந்து கோல்னு தம்பியை தான் கேட்டிருந்தேன். தம்பியை வந்து கோல்னு கேட்க தம்பி சொல்லியிருந்தால் ஏடையான்னு அவள் படத்துக்கால் நீ சும்மா பையன் என்று சொன்னேன். அவன் சொன்னப்போ உண்மையாக போய்க்கோ அப்போ கடவுளை நான் சும்மா நினைச்சிட்டப்ப உண்மையே கதை அப்படியே நான் நினச்சேன். நான் நம்பல அவன் சும்மா ஆக்க நினச்சிட்டேன். நான் என்னடா இப்போ அம்மாக்கு எத்தனை பிள்ளைய நினச்சி கொண்டு இருக்கிறேன். எங்கட தம்பி தான் பார்த்தீங்கன்னா மக்களே ஒரு ஜெயராம் தான் வந்து வீடியோ வந்து எடுத்து நிற்கிறேன். அவருக்கு தான் எங்க சொன்னானா அம்மா உண்ட கதையை பார்க்க போனால் அம்மா ஏதோ 40 வயசில் கல்யாணம் பண்ணுற மாதிரி ஒரு கதை 15-16 வயசு உள்ள கல்யாணம் பண்ணால் பிள்ளைய எத்தனை அம்மாவுக்கு தெரியுமே. உண்மைதானே? அப்போ ஓகே உறவுகளே, அப்போ எங்கள் சேனலுக்காரன் பெஸ்ட் டைம் பாருங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நாங்கள் வளர்றதுக்குமே நீங்கள் தர்ற ஒரு ஆதரவாக இருக்கும். உண்மையில் பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷமான ஒரு இன்றைக்கு ஒரு வீடியோ ஒன்று அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே வந்து ஒன்று சேர்ந்துட்டோம்னு சொன்னால் தெரியும் தானே. சும்மா ஒரு சில பேர் பார்க்குற நீங்கள் அப்புறம் ஒரு அலர்ட்டாகவும் இருக்கக்கூடாதுன்னு அப்போ இன்றைக்கு ஒரு பாட்டு கச்சேரியோடு நாங்கள் விழுக்கிட்டுருக்குறோம் வேணே. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பார்க்க உறவுகளுக்கு அமைய வந்து இப்போ எங்கள்ட கொஞ்சம் தசினும் வந்துட்டார். அவரும் வந்து வயசு ஓனாக்கள் மாதிரி இது 2 இதில் கட்டில் இருந்து பார்த்தார். தன்னால் 7 அப்படின்னா பேரை வந்துட்டார். ஒரு புதுசாக வார சொல்லுங்க, நான் யாருண்டாக்க சொல்லுங்க, கையை உயர்த்து சொல்லுங்க. யார் நீங்கள்? உயர்த்து சொல்லுங்க, உங்களோட பேரை சொல்லுங்க. உயர்த்து கையெழுத்து சொல்லுங்க. நான் தசின சத்தமாக சொல்லுங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா இந்த சின்ன பிள்ளைகளுக்கு என்னம்மா இந்த இது கொடுக்குற போலியோ கொலுசியோ இந்த அது கொடுக்க மறக்கிறாள் எங்க தங்காச்சி பிள்ளைகளால என்ன சொல்றீங்க சார் என்ன? ஆனால் சில நேரங்களில் சார் நீங்கள் குறைக்க கூட சொல்கிறோம் இஷ்டம் பண்ணு இந்த கதையில் இஷ்டம் பண்ணு நீங்கள் இரவில் சிரிக்கிற கேட்குது இல்லை ஆக்களுக்கு இந்த புறம் நீங்கள் சிரிக்க பாப்பா உங்களுக்கும் கொஞ்சம் சாரோட சேர்ந்து பிரச்சனை தான் கிடைக்கும். என்ன உண்மைக்குமே 3 மகன் மக்கள் இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதே தருணம் மகள் ஒரு ஆள் தான் வேறா இப்போ பெரியங்களை பொறுத்தவரை இப்போ 3 காட்டியிருக்கேன். நீ என்ன இப்படி சொல்லக்கூடாது அம்மா, நீ டக்குன்னு அழகணும் ஆனந்த கண்ணீர் வடிக்கணும். தங்கச்சிக்கு சொல்லல இவ்வளோ வேற நீ இப்போ உண்டா காணேக்க டக்குன்னு ஒரு ஆனந்த கண்ணீர் வடிக்கணும். எப்போ வரும் உங்களுக்கு? இஞ்சால பார்த்தீங்கன்னா இங்கே கொழும்பு பிள்ளை ஒன்று வந்திருக்கு. ஸ்டைலில் பாருங்க கொஞ்சம் நேற்று தான் அயன் பண்ணினேன் 35,000 முடிஞ்சுது. எவ்வளோ முடிஞ்ச? நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா மக்களே நேற்று கூட நான் வந்து ரேட் வந்து சொல்லல 20,000 ரூபா கிட்ட முடிஞ்சது. அந்த காசுமே வந்து புறம் கொடுக்கணும் இருக்கு. கல்யாணம் பண்ணின காலத்துல இருந்து என்ன வேறு போவோமே நாங்கள் எங்கள் டவுனுக்கோ இல்லை அங்கே அயன் பண்ணத்தான் என்ன நீங்க திரும்ப எங்க என்ன லிப்டிக் மூக்குகள் அது நான் வந்து பார்த்தீங்கன்னா மக்களே தெரியும் தானே. இப்போ முந்தினா தங்கச்சியாவோட செய்கிறதுக்கு எனக்கு அந்த பெருசாக குணங்கள் மாறுறதில்ல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த லிப்ஸ்டிக்குகள் வந்து ஃபவுண்டேஷன் மற்ற அந்த ஐப்ரோ பென்சிலுகள் அப்படி நிறைய விஷயங்கள் வந்து இப்போ எனக்கு வந்து தெரிய வந்துட்டு.
ஏன்னா அவ்வளோ தூரத்துக்கு ரூம்லாம் எல்லாமே கிடக்குது சார் நீங்கள் என்ன அந்த ஃபவுண்டேஷன் அது என்னவாம் அது ஒலிஃபியா என்னப்பா பேரு போல பார்க்க பயமாக கிடக்கு அது என்ன விலையாது அது தெரியல 1300 நான் இப்ப கன வருஷத்துக்கு 4 வருஷத்துக்கு முதல்ல 850 உப்பங்க வச்சுக்கியோ தொலைஞ்சிட்டோம் உண்மையாகும் அண்ணி ஊசி இருக்கா பாருங்க அப்போ நோமல் மதியம் பூசினது யாழ்ப்பாணம் பாருங்க இவ்வளவு நேரம் இவ்வளவு இந்த மேக்கப் அழியாம இருக்கா அப்புறம் 4 வருஷத்துக்கு ஏற்ற மாதிரின்னு சொன்னால் 1300 அலுவலகம் முடிஞ்சுது சரி 1300 பரவாயில்லையே வேண்டி கொடுத்து விட்டா கொஞ்சம் காலம் நிம்மதியா இருக்கலாம் 3 நாள் நித்திரம் இல்லையே நாளைக்கு எப்படியாச்சும் வேண்டி கொடுக்கணும் அப்படி இல்லை பாருங்க உங்களுக்கு இந்த குடும்பத்துக்கு அந்த பிரச்சனை வர இல்லையோ செந்தனம் கேட்கிறேன் இல்லை நீங்கள் உங்களோட வேலை வேண்டிருக்கீங்களோ ரெண்டாலும் கொஞ்சம் கருத்து தான் போட்டீங்க நீங்களும் கருத்துட்டு அம்மாவும் கருத்துட்டா அம்மாக்கே யோசனை கிடவே இல்லை என்ன மாதிரி ஒரு யோசனை கறக்குது இல்லை இப்போ வெயில்லானே என்ன கரண்ட்டுக்கோ என்ன கரண்ட்டுக்கு என்ன கரண்ட்டுன்றா போட்ட காட்டுற உதாரண ஒரு பிரச்சனை வராதானே பல்பு என்ன குண்டு பல்பு என்ன பல்பு பொதுவாக சொல்லுங்க எனக்கு சின்ன விளக்கம் குறைவில்லை கரண்ட் உங்கள்ட உடம்புல கொஞ்சம் வருத்தத்தை காண்டி கரண்ட் பிடிக்கிறாரு பிள்ளை உதா குறித்து என்ன மாதிரி உங்கள்ட மாமி பிடிச்சிருக்கோம் உங்களுக்கு எவ்வளோ தூரம் பிடிச்சிருக்கு உங்களோட அண்ணா தான் கால் பண்ணுறாரு உங்களுக்கு எடுத்து பார்த்துக்க எடுக்கல சரி அப்போ நாங்கள் இப்போ பாட்டு கச்சேரியை வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ பெஸ்ட்டுக்கு வந்து தஸ்வின்லேருந்து வந்து ஆரம்பிப்போம் அதை வந்து பார்த்திங்கன்னா தஸ்வின்குட்டி தான் என்ன எழுத்தில் வந்து ஆரம்பிக்கணுமென்று வந்து தஸ்வின்குட்டி தான் சொல்லப்போம் இப்போ ஆனாவோ காணாவோ பானாவோ என்னென்று சொன்னாலும் தஸ்வின் சொல்கிற அந்த எழுத்தின் வரியில் தான் பாட்டு வந்து சொல்ல போகிறீங்க சரியோ இதில் வந்து இப்போ நீங்கள் வந்து என்ன எழுத்துன்னு சொல்லணும் தஸ்வினா ஆ இல்ல கேம்ன்றது ரூல்ஸ் என்ன இருக்குன்னு என்ன இப்போ நாங்கள் இப்போ எழுத்துல தொடங்குறதா இல்லாட்டிக்கு பாட்டா தொடங்கி அதுல கடைசியில முடிகிற லெட்டர்ல தொடங்கி அப்படி படிக்கிறது இல்ல உங்களுக்கு ஏற்ற மாதிரி 2-3 வரி என்றாலும் இல்லை பாட்டை பண்ண இல்லை இப்போ நான் இப்போ நோமலாக இப்போ ஆனால சொன்னால் இப்போ ஆனால பாட்டு முடிகிற வரியில் கடைசி முடிவில் எழுத்தை வந்து திருப்பி ஒரு ஆள் படிக்கும் அப்படி தொடங்க கொஞ்சம் வித்தியாசமாக கொண்டு போவோம் அப்போ முடித்தோடனே இப்போ அந்த பாட்டு இப்போ பிள்ளையா விட்டோன்னே நீங்கள் வீட்டை போகலாம்னு சொன்னால் உடனே முடிச்சுட்டு போடணும் அப்படி இல்லையா ஒரு பாட்டு போக அந்த பாட்டின் இப்ப நீங்க ஒரு 2 வரி பாடுவீங்களோ அந்த 2 வரியின் முடிவெழுத்த எப்படியோ முடிவெழுத்து எதுனா ஒன்றுல வரத்தானே வேணும் கேளுங்க இந்த கதையை முடிவெழுத்து வந்து பானால முடிஞ்சா தனியா பானால படிக்காம அந்த வரியில படிக்கலாம் தானே சொல்லுவேங்க அப்போ என்ன காது காட்டா குடும்பம் பிரிஞ்சிரு உங்களோட கதையை பார்க்க போனா என்ன கொஞ்சம் பஞ்சு பறிய போல கிடாக்கு தம்பி என்ன சிக்கலோ தம்பி சரி ஓகே எழுத்த சொல்லுங்க என்னண்டாலும் ஒரு எழுத்த சொல்லுங்க எழுத்து என்னண்டாலும் ஒரு எழுத்த சொல்லுங்க நான் இங்கே சொல்லுங்க எழுத்து சொல்லுங்க எழுத்து ஆனாவோ காணாவோ பானாவோ இக்கண்ணாவோ என்னண்டா ஒரு எழுத்து சொல்லுங்க சொல்றேன்னா ஒரு எழுத்து ஒன்று சரியா பானா நீங்க தான் படிக்கணும் நான் சொல்லி போட்டு புற கேட்பேன் தானே பானால் நான் வந்து ஆரம்பிக்கிறேன் அப்படி கொண்டு போகலாம் சரி நான் பானை தில்லு ஸ்டார்ட் பண்ணுங்க பானை பானாவா தெரிஞ்சாங்க பாடலாமா இல்லை இதுதான் சொல்லுங்க பானாண்டா தனியா பானால பாடலாம் பானா வரியில பாடலாமா பாவன்னா வரக்கூடாது பானாண்டா பானாதான் பானாண்டா எத்தனை படிச்சீங்க நேசரியோ பள்ளிக்கட்டு சபரிமலை சரி என்ன என்ன பாட்டு படிக்கிறது என்ன பாட்டு தொடங்கி இருக்கு நல்ல பாட்டு தானே அதான் மீன் சந்தையில் இருக்கிறேன் கிடக்கு எனக்கு மீன் சந்தையில் இருக்கிறேன் கிடக்கு உங்களுக்கு யாருக்கும் நல்லா தான் இருக்கும் உங்களுக்கு மீன் சந்தையில் இருந்தா முடிவு என்ன சாமியே அது திருப்பியும் படிக்கலாம்
அவுட்டனா டக்கானு போகலாம் போயிட்டு அதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும் வடிவே இருக்கு பாட்டு பாடவா இல்லை சொன்னாச்சே அங்கே முடிவு ஆனால் சாரு கொஞ்சம் பாட்டு வளங்கள் கூடத்தானே கொஞ்சம் மக்க கொடுக்கத்தான் தெரிஞ்சா பிள்ளைலாம் படிக்கலாம் ஒரு பிரச்சனை இல்லையா கொடுக்கட்டும் மைக்கு வீடியோ பார்க்குற யோசிப்பேன் இல்லை என்ன பாட்டாக இருக்கு மேடம் என்ன லாவண்ணா தானே லாவனால பாட்டு இருக்கு டக்குன்னு படிக்கலாம் இப்படி என்றக்க படிக்கலாம் அப்ப அவுட்டன்னா நீங்கள் பாடுங்க அதுதான் லாவண்ணா லாலா கடை சாந்தி கடை பூந்தியில நீங்கள் பாடுங்க பூந்தில எப்படி சரி ஓகே தீனாவோ எனக்கு மட்டும் பாரது நல்ல இதுகளாக கிடையாது ஓகே என்ன படிக்கணும் தீனாவோ தில்லானா தில்லானா தித்திக்கின்ற தேனா என்ன லானா பாட்டுல படிக்கல லானா தீனாவில் படிச்சிட்டோம் பாடிட்டேனுங்க பாடிட்டேன் தில்லானா தில்லானா நான் சொன்னேன் தில்லானா லாவண்ணால அது அங்க உங்களோட பைக் நான் இதுல படியங்க குடம் போட்டேன் என்னதுல வேணும் தில்லானா தில்லானா தேனா 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 டக்குன்னு சொல்லுவானு தேங்க பாட்டு படிச்சுட்டு போலமே போயிருக்கலாம் தென்றல் வந்து என்னை தேனாவெல்லோ தேனாத்த அவுட் அவுட் தேனா தேனா தென்றல் தேனா நான் சொன்ன தேனா சரி சரி நான் அத்தை காண்டி பாடுறேன் தேன் 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 உன்னை தேடி அழைத்தேன் அழைத்தேன் ஓ என்னவோ என்னங்க நல்ல பாட்டுல இருக்கு எனக்கு வாய்க்கு வந்துட்டு உனக்கு இல்லாட்டா என்ன என்னமோ அவுட் பண்ணாதான் ஏன் நானே சொல்லி கொடுக்கல சரி 1 2 3 என்ன பத்தன ஒன்று ரெண்டு மூன்று நாலு தங்கம் எட்டு மணி புச்சேல அத்தை நாவல கேட்டது சரி நீ அண்ணி பாடி முடியுங்க வடிக ஏலேலங்கிளியே அத பாடுங்க வடிவா கிளியே ஏலங்கிளியே என்னை தாளாட்டி மிசையே உன்னை பாடாத நாள் இல்லையே கண்ணம்மா மாம்பழம் விக்கிற கண்ணம்மா கண்ணம்மா மாவண்ணா திருப்பி மாலையில் யாரோ மனதோடு இந்த பாட்டே தெரியும் பாடுங்க சானாவில என்ன பாட்டு பாடுறது நம்ம கேட்டா வந்துட்டு கிட்ட மறந்துடுவேன் ப்ரோ
மறக்க போறேன் சாவன்னாவோ சானாவோ இந்த அம்மா கிசை கொடுங்க செலக்கு செலக்கு செலிக்கு சேல செலக்கு உனக்கு குளிருண்டா என்ன மாமன் மடியில என்ன என்னடா அல்பா துண்டு ஒழுங்கா ஒழுங்கா ஆடும் இந்த பாட்டுக்கு உனக்கு இந்த ஆடும் உனக்கு குளிருண்டா என்ன எடுத்து போ ஒரு பேச்சுக்கு ஒழும்புதான் ஒழும்புறது சரி விடுங்க பாட்டு கச்சேரி எல்லாம் மரியாதை வீட்டுக்கார் வரப்போது பக்கத்து வீட்டுக்கார் முடிவு மச்சா என்ன முடிவு முடிவு என்ன முடிவுல விட்டேன் அந்த சிலக்கு பாட்டு படிச்சனா இல்ல அது என்ன கடைசி முடிவுல விட்டேன் மறந்து போனேன் என்ன முடிவுல அவன் மறந்து போனேன் என்ன பாட்டு பிள்ளைக்கு பாடுற நீங்க சகானா காண்டி இல்ல இல்ல என்ன உனக்கு என்ன பாருங்க என்ன புரந்தே படிங்கக்கா அங்கால படிங்க அச்சால் படிங்க உயிரென உணர்வென கலந்தேனே படிங்க முடிவு என்ன நீங்க சொல்லுங்க சப்போர்ட் பண்ணுங்க அதுக்கு தான் கல்யாணம் பண்றேன் கூனாவோ கூனால சொல்லுங்க ஊனாவோ சரி பாடுங்க கூனாவல கூனா கூனா கும்பத்திலே குமரனுக்கு குன்றத்திலே குமரனுக்கு அது மாறி வந்துட்டு நான் நினைக்கிறேன் இதை வரைக்கும் சண்டை வரப்போட ஒட்டே இந்த கும்தாலக்கடி கும்மாண்ட மாதிரி எனக்கு அடிக்க பிளான் பண்றீங்க அப்புறம் பாட்டு வித்தியாசமானதான் இந்த ராகம் வந்து இருக்கப்ப விடுங்கன்னு சொல்லல அதான் குத்தலக்கடி கும்மாளக்கடி குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் திருப்பியா இப்போ இதுண்டா ஒரு பனிஷ்மெண்ட் உண்டா பாட்டு ஒரு வேலை பிள்ளை விட்டா 3 தோப்புக்காரன் அப்ப இல்ல இப்ப அண்ணி சொல்லுங்க வரி மானால படிங்க மானாவோ இப்பதானே படிச்சது ரம்மு இது பகலத்து மனச மடிச்சு நீதான் எடுத்து சொல்லுங்க ஏனி வரேன பாக்க பாடிட்டேன் நான் அப்படியே 2 லைன் படிக்கும் இடுப்புல சரி மால தெரியாது மனசு மடிச்சு நீதான் எடுத்து சொல்லுங்க அம்மா நீ ஒரு அப்பா படிச்ச பாட்டு அப்பாவுக்கு லவ் அண்ணேக்கு ஒரு படிச்ச பாட்டு சொல்லணே அம்மா அப்பா லவ் அண்ணேக்க காணாலையா அப்பா கிட்ட காணால் இந்த பாட்டா செந்தூர பூவே தான் படிச்சிருக்கிறேன் டக்கண்டுக்கா பஞ்சரியோ சரி டக்கண்டு எனக்கே ஒரு பாட்டு படிங்க டக்கண்டு என்ன நீ உண்மையா லவ் பண்ண ஒரு பிள்ளையா இருந்தா டக்கண்டு ஒரு பாட்டு எனக்கே பிடிச்ச பாட்டுன்னு படிங்க பிடிச்ச பாட்டு ஓ டக்குன்னு படிங்க அவசரத்துக்கு வயதுலயே செல்லம்னா கண்ணிந்த பலேன் பிறந்தாய் என்ன பாட்டு வருது இல்லையே உங்களுக்கு அந்த பாடம் முடிஞ்சு ரைட் உங்க பிறந்த நாள் பார்க்காது எங்கே ஒட்டி அப்பா தான் பிறந்த நாளோட பாட்டு போகிற அப்பாவுக்கு இப்போ 3 நாளாக பிறந்த நாள் முடிஞ்சு சரி ஓகே பார்த்தீங்கன்னா மக்களே சும்மா பெம்பலாக எடுத்த ஒரு வீடியோ தான் உண்மையில் என்ன செய்கிறேன் எது செய்கிறேன்னு ஒன்றுமே தெரியாமல் போச்சு என்ன சொன்னால் எல்லாருமே வந்து
பிள்ளை விட்டு தான் பாட்டுகளை வந்து மேலே படித்தது. நான் நிறைய நம்பிக்கை வச்சுருந்தேன் தெளிவில் எல்லாம் நல்ல மாதிரி பாட்டை படித்து கொண்டு போவான்னு தான் அவாவுமே சில நேரங்களில் குந்தலக்கடி குத்தாலக்கடி அந்த பாட்டை படித்து விட்டால் இன்றைக்கு என்ன கும்மாலக்கடி தான் பொழுது எனக்கு தெரியலை. இப்போ நான் லாஸ்ட்டாக வந்து வீடியோ வந்து நான் முடிச்சு கொள்ள போகிறேன். இப்போ இவ்வளோ பேருமே வந்து குறைஞ்ச ஒரு பாட்டில் வந்து 5 நிமிஷம் பாட்டு எடுத்தோன்னா குறைஞ்ச உங்களால் மேக்ஸிமம் ஒரு 3 நிமிஷம் எடுத்தனாலும் பாட்டை படிச்சுட்டு வீடியோ வந்து முடிச்சு விடுவோம். ஒவ்வொரு தரம் 3 நிமிஷம் பாட்டை படிச்சு விடுவோம். அப்படி இல்லையன்றதுனா உங்களுக்கு கஷ்டம் எடுத்தோன்னா சின்ன ஒரு சிலுக்கு டான்ஸ் ஒன்று போட்டுவிட்டு அவரை விழுக்கிடுங்க. நான் கேட்குற சரியா பிள்ளையோ சிலுக்கு டான்ஸ் ஓகே எல்லாரும் ஆட போகிறோம். நாங்களும் நான் ஆடுவேன், திருவாடுவாள், அம்மா ஆடுவாள், சாரு விடக்கூடாது. பழைய ஸ்டெப் உண்டு எல்லாம் சில ஞாபகம் கிடக்கணும் உங்களுக்கு. பழைய ஸ்டெப்போட விடுங்க. மற்ற பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கேட்கணும். நான் வீடியோ போட்டா நானும் சிலுவும் போட்டா வீடியோவுக்கு பந்தினம் நாங்கள் கண்ணுக்கு முன்னாடி நிற்கிறோன்னு தெரிஞ்சதே இல்லை. பேரை விளைச்சி போச்சு போட உங்களை தான் கேட்கணும். சாரு வாங்க சாருவை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. நான் என்னதான் சொல்கிறேன் சாரு பற்றி சொல்லுங்க. சரி சாருவே வந்துட்டு சார் உங்களை பற்றி சொல்லட்டா? சாரு உண்மையாக நல்ல பிள்ளை. முதலாவது வந்து உங்களுக்கு நான் எழுத்த ஒன்றுமே சொல்லல. உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, உங்களுக்கு பிடிச்ச பாட்டு சரி நீங்க அப்படியே இந்த லைன்ல வரட்டும். அப்படியே இல்லை என்ன டக்குன்னு விட்டு அதுதான் நீங்க தானே இருக்கிறீங்க. எங்களுக்கு யோசனை வேணும். நீங்க படிங்க. சாருலேருந்து வழி கொடுவாங்க. அம்மாலேருந்து சரி அம்மாலேருந்தா அப்பா நினச்ச ஒரு பாட்டா 3 நிமிஷமா 3 நிமிஷம் படிக்கணுமா? பிள்ளைய சத்தம் போடக்கூட அமைதி எல்லாருக்கும் போக சாக்லேட் படிங்கம்மா. நேரம் டைம் காணாது. வேத பாட்டும் படிக்க என்ன பாட்டு? வேத பாட்டு பாடக்கூடாது. அம்மனும் போகணும். இல்லை சினிமா பாட்டு. அப்படி நானும் தான் தேவரம் படிப்பேன். இல்லை என்ன நேற்று நான் ஜாழ்ப்பாணம் போய்க்க ஒரு கோயிலை கண்டுட்டா தேவாரம் பாடிக்கிட்டோ நல்லூர் கோயிலுக்கு போகணும்னு சொன்னார். அப்ப நாங்க நல்லூர் கோயில நான் முக்தி திருப்பதி நான் சொன்னேன் அப்படியே ஒரு ஐயட்ட கயிறு வேண்டித்தார் இடுப்புல கட்டி போட்டு மந்திரத்தை சொல்லி கட்டிடுங்க. நான் டக்கண்டு ஜாழ்ப்பாணம் போட்டு இந்த லீசிங்காத்தை கட்டி போட்டு டக்கண்டு வரணும். முடிஞ்ச சொல்லுங்க சொல்லுங்க. அடியில செய்தி சொல்லி அவனையும் செய்தி சொல்லி செய்தி சொன்ன மன்ன வருதா, எனக்கு செய்தி சொன்ன மன்ன வருதா, சொந்தம் சொல்லி நெத்தியில குங்குமத்தை வச்சையே மன்னவரு மன்னவருதா, அழகு மன்னவரு மன்னவருதான். அப்படி வருமா? அப்படி வீடியோ முடிக்குமா? இல்ல மூண்டா இருந்துட்டேன்னு சொல்லுவாரு. இல்ல இல்ல நீங்க பாருங்க. ஐயோ ஏதாவது உண்டு டக்குன்னு பாத்துட்டு இருக்க ஒரு பாட்டு பாட பார்த்தா பாட்டு வர அதே நான் சொல்ல. கருப்பு பேரு அழகா கண்ணுக்குள்ள சரி ஏதாவது உண்டு. அரரிராரோ நான் இங்கு போங்க நான் படிக்கல. பாட்டு படிக்கிறியா? இப்படி பாடி பாடி பழக்கம் அப்படி பாடி நான் என்ன அப்போ பக்கத்து ஒரு வழியா ஒரு கிடைக்கல உங்களுக்கு பக்கத்து பக்கத்து கிடக்குது என்ன கொடுத்தேன் மத்தியானம் கொடுத்து அது இதெல்லாம் கொடுத்தா இது என்ன ஃபவுண்டேஷன் மேலே பார்த்தீங்களா? அம்மா சொன்ன ஃபவுண்டேஷன் மேலே இது என்ன நினைக்க போய் பாட்டு நாங்கெல்லாம் கிடப்போம் பாட்டு படிங்க பாடு பாடுங்க பாடு அதான் பாடிட்டேன் இல்லை ஒரு வரி என்னங்க நீங்க அரரிராரோ நான் இங்கு பாட தாயே நீ கண்ணுறங்கு என்னோட மடி சாய்ந்து அரரிராரோ நான் இங்கு பாட. சரி இவ்வளோ தானுங்க ஓடிட்டீங்க.
விடிஞ்சிட்டு அண்ணிட்டு நாங்க இல்ல நான் உண்மையா படிச்சு கூட அப்படியே பஸ் ஏறி போங்க பஸ்ஸில் வருமோ வரும். 100 சாமிகள் இருந்தாலும் அம்மா உன்னை போல் ஆகிடுமா கோடி கோடியாய் கொடுத்தாலும் நீ தந்த அன்பு கிடைத்திடுமா ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசிருந்தா வாங்கலாம் அம்மாவை வாங்க முடியுமா நீயும் அம்மாவை 1000 உறவு உன்னை தேடி வந்து நின்றாலும் தாய் போலே மனம் தாங்க முடியுமா அம்மா ஆண்டல வேண்டாம் படிக்க சிலவுக்கு காசு அம்மா பிடி கொஞ்சம் படிக்கணும்ப்பா அத்தி அத்திக்கா அத்தை மடி மேலே கிடந்தாள் சரி ஒரு மாதிரி ஆட்டாமாக காசு வரப்போகுது சரி அத்தை எப்படி நான் படிச்சுட்டு சரி ஓகே பார்த்தீங்கன்னா மக்களே ஒரு மாதிரி நல்ல மாதிரி எல்லாமே வந்து இந்த வீடியோ வந்து நல்ல மாதிரி அமையும்னு நினைக்கிறேன் உண்மையில பெம்பலா வீடியோ வந்து கொண்டு போனது ஏன்னா தெரியும் தானே நிறைய மிஸ்டேக்குகள் வந்து இருந்திருக்கு வேண்டாம் பாட்டுகள் வந்து ஒரு சில பிள்ளைகளை விட்டு தான் பாட்டுகள் வந்து படித்தது என்று சும்மா கொஞ்சம் பெம்பலாக இருக்கட்டும்ன்றக்காண்டி தான் அப்போ ஒரு டான்ஸோட வந்து வீடியோ வந்து நான் முடிச்சுக்கொள்வோம்னு நான் வந்து ஆசைப்படுறேன் என்ன யார் விரும்புகிறீங்க இப்போ நீங்களா இல்லை அம்மாவா இல்லை நீங்களா நான் பாட்டு படிக்கிறேன் முண்டத்தோர் ஆள் வந்து சின்ன எல்லாம் 3 சின்ன ஸ்டெப் பண்ணி கொடுத்தா காணும் 3 பேர் நான் இங்கே விளத்துறேன் இல்லாட்டா சாரும் திலும் சின்ன சின்ன ஸ்டெப் பண்ணி கொடுங்க கப்புள்ஸுக்கு நான் டிஷர்ட் பண்ணே இல்லை இது சாரும் அப்போ திலு மட்டும் ஆடுங்க ஒரு பாட்டு பாட்டு பாடவா எந்த தெய்வம் முன்னாடி நான் படிக்கிறேன் நீங்க ஆடுங்க நிலா நிலா ஓடிவா அப்ப என்ன பாட்டு படிக்கிறேன் நீங்க படிங்க பாட்டு படிச்சு படிச்சு ஆடுங்க சத்தியம் நல்ல ஒரு பாட்டு காடிட்டு நீயே பாட்டு படிச்சு நீயே ஆடுங்க அடுத்த அங்க பாடுங்க அங்க வாங்கணும் மீறு வேணுமா பிராண்டி வேணுமா வேணுமா என்ன வேணுமா 1ஆம் நம்பர் 5ஆம் நம்பர் பாட்டு வருது சரி இந்த பாட்டு மட்டும் ஆடுங்க சரி ஓகே மக்களே இந்த கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இது இவ்வளவு தான் இன்றைய காணொளி வந்து இவ்வளவு தான் சந்தோஷம் தானே எல்லாரும் பாய் 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 பாய்